சென்னையில் தலைமைச் செயலகம் உள்ளிட்ட 11 இடங்களில் கடந்த 2 நாட்களாக வருமான வரித்துறையினர் நடத்தி வந்த சோதனை இன்று அதிகாலை 2:30 மணி அளவில் முடிவடைந்தது. தமிழக தலைமைச் செயலாளராக இருந்த ராமமோகன ராவின் வீடு, அவரின் மகன் விவேக்கின் வீடு, அலுவலகம் உள்ளிட்ட 11 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வந்தனர். இதன் இறுதி கட்டமாக நேற்று சேமியஸ் சாலையில் உள்ள விவேக்கின் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட சோதனை அதிகாலை 2:30 மணி அளவில் முடிவடைந்தது. இதுவரை நடத்திய சோதனையில் 60 லட்சம் ரூபாய் பணம், 10 கிலோ தங்கம் மற்றும் ஏராளமான சொத்து மற்றும் முதலீட்டு ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 23 லட்சம் ரூபாய் புதிய நோட்டுகளாகும். கைப்பற்றப்பட்ட ஆவணங்களை சென்னை சாஸ்திரி பவனில் அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ அதிகாரிகள் இன்று ஆய்வு நடத்த உள்ளனர். பின்னர் இதனை டெல்லியில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கு அனுப்ப உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கைப்பற்றப்பட்டுள்ள ஆவணங்களின் அடிப்படையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை செய்து சிபிஐ வழக்கு தொடுக்கும் என்றும் வருமான வரித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.